அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி அஸாத்தீதிய வலி ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யனா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضா நஃப்ஸி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்துன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅ்புதூன் வதகத்தஉ அம்ரஹும் பைனஹும் குல்லுன் இலைனா ராஜிஊன். சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் கருணையும் என் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமான உம்மஹாத்துல் முஃமினீன்களாகிய தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள், அஸ்ஹாபுல் பத்ரீன் உல் உஹதீன் ஹந்தகீன் தபுக்கீன் அஹ்ல பைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குலஃபாஏ ராஷிதீன்கள், காத்திபுல் வஹி, நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய அருள் அனைவர் மீதும் உண்டாகுவதுடன் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை, நம்முடைய பாட்டன் பூட்டி, உற்றார் உறவினர், முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள், நம்முடைய பிள்ளை குட்டி, பேரம்பேத்தி, மனைவி, மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உண்டாகுவதுடன் சோம்பேறித்தனமான வாழ்விலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்கு ஷைத்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாகிய அல்லாஹுவை நினைவூற்றலை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹு அல்லாத பொருளை நேசிக்குகின்ற, தேடிச் செல்கின்ற, சுகண்டிகளுக்காக வேண்டி வாழுகின்ற நாம் அவைகளை முன்வைத்து குறிவைத்து இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ஞாபகத்தை, திக்ரை, ரசூலுடைய வழிமுறையை, அமலை நாம் மறந்தவர்களாக இன்றைக்கு இருக்கின்றோம். தன்பீஹுல் காஃபிலீன். உறங்குபவர்கள் எழுந்திருக்கட்டும், உறங்குபவர்களை தட்டி எழுப்புங்கள். அல்லாஹ் தனது அருள்மறையிலே குறிப்பிடும்போது வல திக்ருல்லாஹி அக்பர்ன்றான். உலகத்திலேயே எல்லா செல்வங்களையும் விட அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது தான் நமக்கு இங்கே முக்கிய நோக்கம். ஆனால் நம்முடைய நஃப்சானி இந்த உலக இச்சைகளை பார்த்து, அடுத்தவர்களை பார்த்து, மாடிமனைகளை பார்த்து, சொத்து சுகங்கள், காரு பங்களாக்கள், வண்டிகளை பார்த்து அது அப்படியே மதிமயங்கி இருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது. இவைகளெல்லாம் எந்த புண்ணியமும் தராது. ஹுப்பு துனியா ஜீனத்துன் வ தஃபாஹுருன்றான்ல.
இந்த உலகத்துடைய பாசமும் நேசமும் தற்பெருமை அகம்பாவத்தை கொண்டு வரும். செல்வம் உள்ளவங்களை நெருங்கி பாருங்க, மமதையாக பேசுவாங்க. அறிவுள்ளவங்களை நெருங்கி பாருங்க, அறிவை வளர்ப்பாங்க. அமலுள்ளவர்களை நெருங்கி பாருங்க, அமல் செய்ய வைப்பாங்க. ஷைத்தானை நெருங்கும் போது உலகத்தில் உண்டான எல்லா சுகண்டிகளையும் கொண்டு இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் என்று மதாஉ துன்யா குரூர், இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விடுகின்றது. ஷைத்தானின் வலையில் சிக்கி அவர்கள் சோம்பலாகவே உண்ண உறங்க சொருக இந்த வேலையிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு எத்தகைய வெற்றியும் உயர்வும் இல்லை என்பதை குர்ஆனில் திட்டத்தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மவுத் வல் ஹயாத். மவுத்து ஹயாத்தை அல்லாஹ் படைச்சிருக்கான். லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார்? ஆணானாலும் பெண்ணானாலும் சிறியவர்களானாலும் பெரியவர்கள் வயதானவர்களானாலும் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்பதை நான் பரிசீலனை சோதிப்பதற்காக, பரீட்சை செய்வதற்காக மௌத்தை ஹயாத்தை படைத்திருக்கின்றேன். மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் மத்தியிலே தான் உங்களுடைய வாழ்வுகள் உழண்டு கொண்டிருக்கின்றது. எப்பொழுது வேண்டாலும் மரணம் வரலாம். அந்த மரணம் கோரமான பிடியில் உங்களை வந்து தட்டிவிட்டால், நோய் நொடியின் மூலமாக மரணம் நெருங்கிவிட்டால், சக்கராத் பல நாட்கள் பல மாதங்கள் நீடித்து உங்களை அடைந்து விட்டால், அப்சோஸ், எத்தகைய நிலையிலேயும் நீங்கள் வெற்றி பெற முடியாது என்பதை இங்கு உணர்ந்து பார்க்கணும். சுகண்டி தருவதும் இன்பம் தருவதுமெல்லாம் சில நிலைகள். உண்ணுவோம், அழகான உணவுகள், செத்த நேரம் ருசியாக இருக்கும். அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் கழித்து டர்ன்னு விட்டோம்டா, எலி செத்த நாத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க முடியாது. அதே போன்று மலஞ்சலம் கழிப்புமையானால் அதை விட துர்நாற்றம் எதுவும் இல்லை. அப்போ மனித உணர்வுகளில் நாம் சிந்திக்க வேண்டிய 3 விஷயங்கள். ஒன்று, துனியாவில் எதெல்லாம் நமக்கு உயர்வாக தெரியுமோ, உயர்வாக நாம் நினைத்து கொண்டு ருசிகரமாக உண்ணுகின்றோமோ அவைகளெல்லாம் நம்மை சீரழிக்கக்கூடியவை. எப்போ நாம் அல்லாஹ்வை மறந்தோமோ, ரசூலை மறந்தோமோ, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நாம் நமது உள்ளத்தில் ஞாபகிப்பதற்கு மறந்தோமோ, அப்போ இந்த உலகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நாம் என்ன செய்ய முடியும்? யாவைலா, எனக்கு வந்த கேடே, அப்சூஸ், என்னுடைய நப்சு வீணாகிருச்சே, எந்த கவலைப்பட்டும் புண்ணியமில்லை. மரணத்தின் தருவாயிலே மனிதன் மரண மடியில் படுத்திருக்கின்ற பொழுது அவன் நல்லவனானால் எளிதாக நறுமணத்தோடு அவனுடைய ரூஹு வெளியாகும். ஆணோ பெண்ணு துர்க்குணம் கொண்டு அல்லாஹ்வை ரசூலை மறந்து இந்த உலகத்தின் சுகண்டிகளை, ஒரு ஆண் பெண்ணை, ஒரு பெண் ஆணை, இதிலே மாத்திரம் மயக்கம் கொண்டு அமல் செய்வதிலிருந்து தன்னை விடுவித்து உலகத்துடைய பேரின்பங்களின் மீது உடைகள், உணவுகள், வாழ்க்கைகள், அடுத்தவர்களுடைய ஆபரணங்களை பார்த்து மயங்கி தனக்குள் தான் ஏமாந்தவர்களாகத்தான் வாழ முடியும் என்பதனை இங்கே அல்லாஹ் நமக்கு இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சுற்றி காமிக்கிறார். அமல் செய்ய எங்கே நேரம் இருக்குது சொல்லி பாருங்க. எனக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது? நான் தொழுகிறதே பெருசு. குரான் எடு, எனக்கு ஒழுவில்லை. குரான் எடு, நேரம் இல்லை. எங்கே காலையிலேருந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், குரானை தூக்க முடியல. இப்படியெல்லாம் பேசுவதை இன்றைக்கு அற்ப உலகில் அற்பர்கள் பேசி கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்க முடியுது. குரானை எடுக்கண்டாவே செத்துடுறாங்க. ஷைத்தான் எந்த துறையிலையாவது வந்து வழிகெடுத்து கொண்டே இருப்பான். அதனால தான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய, நேசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த சிந்திக்க வேண்டிய விஷயத்தில், நேசிக்க வேண்டிய விஷயத்தில் அந்த இரண்டையும் நாம் அடைந்து கொள்ளாத வரை பரிசுத்தத்தை நிச்சயமாக நாம் பேண முடியாது. கலிமா சொல்லிட்டோம்,
லேசாக சொல்லிட்டோம், லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்போ இந்த லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிட்டு அதனுடைய வாழ்வு வாழ மறுத்தவர்களாக இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திட்டங்களில் நாம் கவனம் செலுத்துவதற்கு பகரமாக ஷைத்தானியத்தின் மீது இன்றைக்கு நமது உணர்வுகளை நாம் மறந்தவர்களாக இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். யாரை பாருங்க, உலகத்தில் இந்த உலகத்துடைய வாழ்வின் உயர்வுகள் தாழ்வுகள் அனைத்தையும் அடைந்து விட வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த திட்டத்தை யாரும் சிந்திப்பது மதிப்பது என்பது கிடையாது. ஆகினால் அல்லாஹ் இந்த இடத்த சொல்கிறான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா, நீங்கள் எல்லாம் ஒரே உம்மத், ஒரே மனிதர்கள், ஒரே குடும்பங்கள். ஆன ரப்புக்கும், உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் நான். ஃபஅபுது ஃபஅபுதுனி, என்னை நீங்கள் வணங்குங்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். பல இடத்துல இதை பற்றி வணக்கத்தை பற்றி சொல்கிறான். இந்த இடத்துல என்ன சொல்கிறான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா, நீங்கள்லாம் ஒரே உம்மத், ஒரு தாய் மக்கள், ஒரே உம்மத். ஆனால் ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு யார் தெரியுமா? போஷிப்பவன், உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடியவன், உங்களுக்கு வெற்றி தரக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வைத்தான், போஷிப்பவனைத்தான் ஃபஅபுதூன், நீங்கள் வணங்குங்க. எவ்வளோ அழகாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், ஃபமை யஅமல் மினஸ் சாலிஹாத், அமல்களிலேயும் ஒரு உயர்மட்ட ஆழவான அமல் இருக்குது, சாலிஹாத்தான அமல். யார் சாலிஹான அமல் செய்கின்றார்களோ வஹுவ முஃமின், அவர்கள் தான் மூமின் தான்லாம். கலிமா சொன்னவனோ, இஸ்லாத்தில் இருக்கிறவனோ, சொத்து சுகங்களை வச்சு பகட்டு காயாட்டம் வாழ்கிறவளோ மூமினாக முடியாது. யார் மூமின்? ஃபமன் யஅமல் மினஸ் சாலிஹாத், சாலிஹான அமல் இருக்கணும். சாலிஹான அமல் ஃபர்லையே நிறைவேற்ற முடியல, தஸ்பீ ஓத முடியல, திக்ர் ஓத முடியல, லா இலாஹ இல்லல்லா ஓதுறோமா, இல்லல்லா ஓதுறோமா, அல்லாஹு அல்லாஹ் ஓதுறோமா, அல்லாஹ் ஓதுறோமா, ஸலவாத் ஓதுறோமா? யார் ரசூலுல்லாவை நேசிக்க ஆரம்பிக்கின்றார்களோ அவருடைய வாய்களில் நிறைந்த ஸலவாத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நொடி கூட வீணாக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னடாண்டா, நாசமாக போன கருவியை போட்டுக்கிட்டு அப்படின்றாங்க. என்னான்னு பார்த்தா, எவனோ ஜினா செய்கிறவையில ஜினா செய்கிறவ சிரிக்கியோ அதில் வந்து சிரிக்கிறானா ஆடம்பரமாக. அதை பார்த்துக்கிட்டு இந்த சிறுக்கனும் கிறுக்கியும் பார்த்து சிரிக்கிறான். என்னடா உங்கள் வாழ்க்கை? மதிமயங்கும் காலங்களிலேயெல்லாம் உலகம் அடியில் படுத்து உறங்கினால் மரணம் மயக்கத்தை தவிர வேறொன்றும் உங்களுக்கு கிடைக்காது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். உலகம் சதமல்ல, உலகத்தின் பொருள்கள் சதமல்ல, மனைவி மக்கள் சதமல்ல, சுகண்டிகள் சாதகம் அல்ல. புருஷனுக்கு பிடிச்சா பொண்டாட்டிகிட்ட இருப்பான், பொண்டாட்டிக்கு பிடிச்சா புருஷன்கிட்ட இருப்பான். காசு கொடுத்தா வாங்கலாம் அல்லது வாங்காமல் இருக்கலாம். இதெல்லாம் தற்சமயம் ஃபில்ஹால், அப்போ உருளக்கூடியது. ஒரு வண்டி ஓட்டுறோம், மூத்தாகிட்டான், வண்டியை கொண்டு கபரில் அடக்கிறோமா, இவனை தூக்கி மண்ணில் போட்டு எவனா வண்டி ஓட்டுறான், அப்போ எங்கேயும் சுகண்டி. அதைத்தான் இங்கே ரப்பு கேட்குறான், ஃபமன் யஅமல் மினஸ் சாலிஹாத், சாலிஹான நல் அமல், அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ரசூல் பிரியக்கூடிய அமலை யார் செய்கின்றார்களோ வஹுவ முஃமின், அவர்கள் தான் மூமின்கள். மூமின்களுக்கு ஒரு டைட்டில் சொல்லிட்டான் அல்லாஹ். ஃபலா குஃப்ரான, அவர்கள் குஃப்ருக்கு நெருங்க முடியாது. லிஸஈஹி, குஃப்ருக்கு நெருங்குவதற்கு இந்த மக்கள் முயற்சிக்கிறாங்க அல்லாஹ் ரசூலை விட்டு. வ இன்னா லஹு காத்திபூன், நிச்சயமாக நாம் அவர்களுக்கு அவர்கள் செய்வதை எழுதி வைத்து கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றான். மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு அணுவான சிறிய பெரிய எத்தனை விஷயமானாலும்
அது ஃபீ குல்லி லவ்ஹின் மஹ்ஃபூஸ், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய பலகையிலே பொறிக்கப்பட்டு இந்த மனிதனுக்காக அது பாதுகாத்து வைக்கப்பட்டு தஃப்தரில் அல்லாஹ் ஒளிச்சு வச்சுருக்கான். அப்போ அதை கேட்கும்போது மாற்றுவானா இல்லையா? சாதாரண அமல் செய்ய முடியல, கை கடமை தொழுவுங்க, என்னங்க ரொம்ப அசதியாக இருக்குங்க, கை கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, துவைச்சேனா கூட்டினேனா மோப் போட்டேனா அப்புறம் மிஷின் லிப்பர் பார்த்தேனா, இம்புட்டும் பார்த்துட்டு எனக்கு தொழுகை எங்க டைம் கிடைக்கிது. அந்த ஒரு நிமிஷ பேச்சுக்கு கபூரில் பதில் உங்களுக்கு கிடைக்கும். கபூர் என்பது வெளிச்சமான ஒரு இடம் அல்ல, மக்கள் நடமாடும் இடம் அல்ல. அதிலே உள்ளே போட்டு விட்டால் கரண்ட் இல்லைன்னா ஒரு கொற்றைக்குள்ளே எப்படி கும்முருள்ள கிடப்பமோ அதை விட குருட்டீர்களாக கபர் இருக்கும். நல்லோர்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, மூமின்களுக்கு அவை கண்ணு கட்டிய தூரம் வெறும் லைட்டுகளாக அவர்களுக்கு மின்னிக் கொண்டிருக்கும். அந்த அமல்கள் செய்வதற்கு நமக்கு ஏங்க மனசு வரல? அமல் எத்தனை வகை இருக்குங்க. சுபஹானல்லாஹ், தொழுகிறது, திக்ரு, தஸ்பீஹு, சலவாத்து, குர்ஆன் ஓதுறது, தர்மமான காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு முடிஞ்ச அளவு உதவுவது, உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, எத்தனை வகையான நன்மை. அத்தனையிலையும் ஜீரோவாக இருந்து பீரில் திறந்தா அம்புட்டு துணியும் கொட்டக்கூடிய அளவுக்கு துணியை அடுக்கி வச்சாலும் பத்தாமல் வாங்கி நெப்பக்கூடிய நமக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வது பத்தலையே, குர்ஆன் ஓதுவது பத்தலையே, நபியின் மீது ஸலவாத் சொல்வது பத்தலையே என்று அவர்கள் மேங்கொண்டு சொல்வதற்கு நேரமில்லை என்று சொன்னால், கபடக்காரன் கபடக்காரிகள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இந்த உலகத்தில் பல்வேறான துன்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சனை, தீ எரியுது, குண்டை போடுறான், நாட்டில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி நிம்மதியாக சொருக முடியல, சாப்பிட முடியல, சாப்பிட்டாவில சொருகுவான். ஏன்? ஆனால் மூமின்கள் மாத்திரம் பள்ளியில் தொழுகிறாங்க, எந்த குண்டை போட்டாலும் போட்டுக்கடா. மூமின்கள் மட்டும் சாப்பிட்றாங்க, தொழுகிறாங்க, திக்ரு பிக்ரு செய்கிறாங்க, மூமின்கள் மட்டும் சொருகிக்கிறாங்க. நீ என்ன வேண்டாலும் போட்டுக்க போ, மவுத்து என்னைக்கு ஒரு நாள் அந்த மவுத்தோடையே சொருகிட்டே போயிட்டு சேத்தல் ஐமானோடன்றான். அப்போ நமது வாழ்வு எப்படி இருக்குது? நாம் சிந்திக்கணும். வணக்கத்தில் கோட்டை விட்டவர்களாக உலகத்தை கையகலப்படுத்துவதற்கு நாம் முயற்சித்தால் ஒன்றொன்றையும் இன்னலகுல காத்திபூன் எழுதிக்கிட்டு இருக்கோம். தெரியாது உனக்கு, மாட்டிக்கிட்டே மச்சான் மாட்டிக்கிட்டாருன்ற பாட்டு தான். ஆகையினால உண்மை விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும்? கல்வி அறிவு இல்லாததன் காரணமாகத்தான் ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால், சுபஹான் அல்லாஹ் சொர்க்கத்திலே அந்த நீளமான ஆறுகள் ஓடும், அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று நடப்படும். சுபஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லாக் சுக்கூர். அதில் நடந்தால் 500 மைல் தொலை தூரத்திற்கு அந்த மரத்தினுடைய நிழல் இருக்கும் என்றாங்க. சுபஹானல்லாஹ். நீங்கள் சுபஹானல்லாஹ் சொல்ல உங்களுக்கு கேடாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கேடாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்டா எனக்கு நகை நட்டு இல்லை, இது இல்லை, மூக்குத்தி இல்லை, மூக்குத்தி உள்ளே மாட்டிக்கிட்டு புண்ணாகி போச்சு, கை காலில் சொரிஞ்சா போட முடியல, கொலுசலாம் அப்படின்ட்டு. நீ எதை போடாமல் போ. மின் ஹிலால்ன்றான்ல. இங்கே ஒரு மோதிரத்தை போட்டுக்கிட்டு இந்த பீத்துவாங்க கல்யாணத்தில். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தில் 10 விதமான மோதிரம், 10 விதமான ஆயத்து, 10 விதமான அழகு மங்கைகளுக்கு அங்கே போடப்படும். மின் ஹிலால். அல்லாஹு அக்பர். ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த உலகம் வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பேடுற பியே பேலும்போது மோந்து பாருங்க, தாங்க முடியாது. 10 எலி சேர்ந்து சுட்டு தின்ற வாசம் அடிக்கும். கணவன் மனைவியுடைய உறவு அது மட்டும் என்ன அத்தர் வாசம் அடிக்கும். அல்லாஹு அக்பர். ஹலாலாக அல்லாஹ் சொன்னபடி நம்ம வாழ்ந்தா எல்லாம் நமக்கு
அருளாக மாறும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயாத்துக்களும் முத்தானவை. அந்த குர்ஆனுடைய ஆயாத்துக்களின் திட்டத்தில் நாம் வாழ்ந்தால், சிந்தித்தால் உயர்வு பெறுவோம். எடுப்போம் குர்ஆனை, அணைப்போம் நெஞ்சோடு, ஓதுவோம் வாய்களால், பார்ப்போம் கண்களால், அதை முத்தி அதற்கு பிரகாரமாக நாம் பெறுவோம் சுவர்க்கத்துடைய சுகண்டி நியாமத்துக்களை. வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுடன் குர்ஆனை கண்ணியப்படுத்திய, குர்ஆனை ஓதிய, நல் அமல்கள், சாலிகான அமல்கள் செய்கின்ற சீதேவி கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய தாய் தந்தையர்களையும் மனைவி மக்களையும் பிள்ளை குட்டிகளையும் அனைவரும் அல்ல ஆக்கி வைப்பானாக. இதுக்கு மட்டும் ஆமீன்றவாங்க. ஆமீன் அறமீன் பெருமீண்டு. ஆமீன் தேவைதான். ஆனால் மூமீனாக இல்லையே. மூமீனாக இருந்தால் தானே ஆமீன் கிடைக்கும். தொழுகை விடாதீங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ரு ஓதுங்க. ஒளி இல்லைன்னாலும் பரவாயில்லை, திக்ரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், முனாங்கலிமா, நாலாங்கலிமா. ஒரு தடவை முனாங்கலிமாவுனா எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிது. யஹ்மிலூன அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. அல்லாஹ்வுடைய அரிசை 8 மலக்கு சுமக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அரிசை சுத்துற நன்மை ஒரு தஸ்பீஹில் இருக்குது முனாங்கலிமாவில். வல்ல ரஹ்மான் நம்மை பேநசீபிலிருந்து நீக்கி நல் நசீபுடைய மக்களாக ஆக்குவதோடு நம்முடைய பேரம்பேத்தி பிள்ளை குட்டிகள் அனைவர்களையும் அன்போடும் அறத்தோடும் அவர்களுக்கு நல்ல கல்வி ஞானங்கள் ஊக்கங்களை கொடுத்து நாமும் கவலையின்றி அமல் செய்து வெற்றி பெறுவோம் என்பதை நெஞ்சின் மீது நிறுத்தி நல்ல பல அமல் வைராக்கியத்தின் மீது நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை அடைவோம், ரசூலை அடைவோம், மரணத்திலே ராகத்தாக செல்வோம். கபரிலே நாம் பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம், மரணத்துக்கு அஞ்ச மாட்டோம். அந்த உணர்வோடு வாழ்வோம். வல்ல ரஹ்மான் நமக்கு கிருபை செய்வானாக. நாம் மரணிக்கின்ற நேரத்தில் பீரலில் எம்பிட்டு நகை இருந்தாலும் மோதிரம் இருந்தாலும் இதை பூரா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டுவாங்க. நீ போனாலும் போவாட்டியோ கபருக்குள்ளே உன்னை போட்டாச்சுன்னா எல்லாத்தையும் பங்கு போட்டுருவாங்க. சொல்லவே வேண்டியதில்லை. அப்போ தான் நினைக்குமா இந்த ரூஹானியத்து, படுபாவிகளா இந்த சீலையெல்லாம் தூக்கிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியாதடா, நான் கொண்டு வந்துடலான் இருந்தேன்னு சொல்லுமா. போய் தொலைஞ்சியில் போவனுக்கு பங்கு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் சுருட்டிட்டு போயிடுவான். கடைசியில் மிஞ்சினது என்ன? வாயில் மண். கபரில் அடக்கிட்டு சொல்லுவாங்க, ஹபா அண்ட் மன்சூர். அல்லாஹ் சொல்கிற மாதிரி புடி மண் போடுங்க வாயில், கபூரில்வாங்க வாயில். வாயில் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கபூரில் போட்டு அவங்க வாய்க்கு தானே அது, வாய்க்கு வாக்கரிசின்ற கதை. நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து, குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்கள் வெறும் ஊமையாக உட்கார்ந்து வெறும் டிவி அது இது பார்த்து நேரத்தை கழிப்பதை விட வல்ல ரஹ்மானின் அருளை, மாநபியின் பொற்பாதத்தை தலையின் மீது சுமந்து சொர்க்க சுவண்டிகளை அனுபவிக்க நல்ல பல அமல் செய்வோம். குர்ஆனை ஓதுவோம். தஸ்பீஹ், திக்ர், ஃபிக்ர் ஒரு நொடி கூட வீணாக்காமல் நம்மை நாம் உயிர்ப்பிப்போம். வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.